விளையாட்டுங்கிறது எப்போ ஆரோக்கியமா இருக்கும்னா, மக்களுக்கிடையே ஒரு டீம் ஸ்பிரிட்ட ஏற்படுத்தி உணர்வு ரீதியாக அவர்களை இணைக்கணும். ஆனா, இன்னைக்கு விளையாட்டு வெறுப்பையும், வன்மத்தையும் விதைக்கக்கூடிய ஒரு களமாக மாறி இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது ரொம்பவே வருத்தமாக இருக்கு. ஏசியா கப்ல பாகிஸ்தானை எதிர்த்து இந்தியா கிரிக்கெட் விளையாடும் அப்படின்னு சொன்னோனே, ஏகப்பட்ட விமர்சனங்கள் இங்க எழுந்தது. இப்பதான் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தாக்குதல் நடந்து 6 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள பாகிஸ்தானோட விளையாடணுமா? அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் எழுந்தாலும், பிசிசிஐக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மோடி அரசு பரவால்ல. விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான் முக்கியம். அதனால இந்த விஷயத்துல பாய்காட் பாகிஸ்தான் நாம சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஏசியா கப்ல விளையாட அனுமதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நேத்து நடந்த மேட்ச்ல பாருங்க 2 பாகிஸ்தான் பிளேயர்ஸ். ஒண்ணு சாஹிப்சாதா ஃபர்ஹான், இன்னொன்னு ஹாரிஸ் ரவுஃப். இவங்க 2 பேரும் இந்தியா கிட்ட தோக்குறோமே அப்படிங்கிற விரக்தியில அங்க இருக்கக்கூடிய இந்தியன் ஃபேன்ஸ நோக்கி கையால சைகை பண்ணியிருக்கிறாங்க. ஹாரிஸ் ரவுஃப் அங்க இருக்கக்கூடிய கூட்டம் கோலி கோலின்னு கத்துனதுனால இவருக்கு ஏற்கனவே கோலியோட முன்விரோதம் இருந்த காரணத்தினால ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் இன்னைக்கு வரைக்கும் கிளைம் பண்ணிட்டு இருக்கு. 6 இந்தியன் ஃபைட்டர் ஜெட்ஸ நாங்க வீழ்த்தி விட்டோம்னு. அத சைகை காட்டி ஏரோப்ளேன் கீழே விழறா மாதிரி பண்றாரு. அதே போன்று சாஹிப்சாதா ஃபர்ஹான் 50 ரன்கள் அடிச்ச உடனே இந்திய ரசிகர்களை நோக்கி கன்னால ஷூட் பண்ற மாதிரி ஒரு ஜெஸ்டர் பண்றாரு. இன்னைக்கு வெறுப்பையும், வன்மத்தையும், தீவிரவாதத்தையும் விளையாட்டு மைதானத்துக்கு கொண்டு வந்திருக்கு பாகிஸ்தான். விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வேணும். அரசியலும் விளையாட்டையும் கலக்கக்கூடாது அப்படின்னு நாம பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சத நாம வன்மையா கண்டிக்கிறோம். ஆனா இதற்கு காரணம் யாரு, முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல நடந்த வேர்ல்ட் கப் மேட்ச்ல குஜராத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல எப்படி பாகிஸ்தான் பிளேயர்ஸ சுத்தி வளைச்சு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு 1,50,000 பேர் கத்துறாங்க அப்படிங்கறதையும் நாம வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தோம். அன்னைக்கே இத கண்டிச்சோம். இது தவறான பாதையில் விளையாட்டு வீரர்களை வழி நடத்துகிறதுன்னு. அன்னைக்கு நீங்க பண்ணீங்க. இன்னைக்கு அவங்க திருப்பி பண்றாங்க. இப்ப தெரியுதா? வலியும் வேதனையும் அனுபவிச்சாதான் தெரியும்னு. தயவு செஞ்சு அரசியலையும் விளையாட்டையும் கலக்காதீங்க. இந்தியாவும் சரி, பாகிஸ்தானும் சரி. அது என்னைக்குமே ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாது.